பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதாகாலம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகத்தான கிருபையினால் மீண்டும் ஒரு முறை இந்த ஹோப் சேனலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவிற்குள்ளாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஹோப் சேனலின் நேயர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பெருக்கமாய் ஆஸ்வதிப்பாராக. கடந்த முறை எப்படி ஆசாரியர்கள் தங்களுடைய வேலையில் சேருகின்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம். சேர்ந்த ஆசாரியன் ஒரு சில காரியங்களில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாம் இஸ்ரவேலின் ஆசாரியர்களாய் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் எப்படி பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் தியானம் செய்வோம். வானாதி ஓணத்தில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஆசாரியர்களுடைய பிரதிஷ்டை, அதாவது அபிஷேகத்தை குறித்து நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய நிழலாய் இருக்கக்கூடிய ஆசாரியர்களுடைய பிரதிஷ்டையின் மூலமாக எங்களிடம் பேசும்படியாய் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆரோனின் வம்சத்தார் அனைவருமே ஆசாரியர்களாய் மாறுவர். அதில் ஒரு நபர் பிரதான ஆசாரியனாய் மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசக்கூடிய ஒரு நபராய் அவர் காணப்படுவார். எபிரேயர் 5வது அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசித்தோமே ஆகில் அதில் முதல் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பணிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் என்று வசனம் சொல்கின்றது. அதாவது ஒரு பிரதான ஆசாரியன் என்பவன் மனுஷர்களுக்காக நியமிக்கப்படுகின்றான். அவர்களுடைய பாவங்களுக்காக, பாவத்தை போக்கத்தக்கதாக, அவர்களுக்கு பலி செலுத்தத்தக்கதாக, தேவனிடம் பரிந்து பேசத்தக்கதாக ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நியமிக்கப்படுகின்றான். இப்படிப்பட்ட பரிசுத்தமான வேலைகளை செய்யப்பட வேண்டிய நபர் அவனுடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது. அதாவது அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராய் காணப்பட வேண்டும். எனவே இப்பொழுது ஒரு ஆசாரியன் எப்படி பிரதிஷ்டை செய்யப்படுகின்றான், அதாவது அபிஷேகம் செய்யப்படுகின்றான் என்று நாம் படிக்க இருக்கின்றோம். இதை பிரதான ஆசாரியனின் பிரதிஷ்டை அல்லது பிரதான ஆசாரியனின் அபிஷேகம் என்று சொல்லுவார்கள். இதை குறித்து நாம் தெளிவாக எங்கு படிக்கலாம் என்றால், யாத்ராகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது அதிகாரம் மற்றும் லேவியராகமம் 8 மற்றும் 9வது அதிகாரங்களில் ஒரு ஆசாரியனுடைய பிரதிஷ்டையை குறித்து நாம் தெளிவாக படிக்கலாம். ஆசாரியனுடைய பிரதிஷ்டைக்கு ஒரு சில பொருட்கள் அவன் கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது. லேவியராகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம், யாத்ராகமம் 29வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 3வது வசனங்களை வரைக்கும் நாம் வாசித்தமே ஆகில் தன்னுடைய பிரதிஷ்டைக்கென்று அவன் ஒரு சில பொருட்களை கொண்டு வர வேண்டும். அவை யாவன என்றால், புளிப்பில்லா அப்பம், புளிப்பில்லா அதிரசம், புளிப்பில்லா அடை, 2 ஆட்டு கிடாக்கள், காளைகள், ஆசாரிய வஸ்திரம், அபிஷேக தைலம், இவைகள் எல்லாம் ஒரு ஆசாரியனுடைய பிரதிஷ்டைக்கு தேவையான பொருட்களாய் காணப்படுகின்றது. நாம் வாசித்த இந்த பொருட்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய வேலையை குறிக்கக்கூடிய பொருட்களாய் காணப்படுகின்றது. இதை குறித்து தெளிவாக எபிரேயர் 9வது அதிகாரம் 1-14 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்தமே ஆகில் இந்த பொருட்கள் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பொருட்களை, அதாவது அபிஷேக தைலம் மற்றும் ஆசாரிய வஸ்திரம், இந்த 2ஐயும் தவிர மீதமான பொருட்களை ஆசாரியன் கொண்டு வர வேண்டும். லேவியராகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம் நாம் வாசித்தோமே ஆகில், சபை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வர செய் என்றார். ஒரு ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அவனை தனியாக வைத்து அவனை பிரதிஷ்டை பண்ண சொல்லவில்லை. சபையார் அனைவரையும்
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் கூட்டி வர சொல்கின்றார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக சேர்க்க சொல்கின்றார். சேர்த்து ஜனங்களின் கண்களுக்கு முன்பதாக ஆசாரியனை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதாவது கடந்த செய்தியில் நாம் படித்ததின்படி அந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் சரியாக கை கொண்டு தன்னுடைய கட்டளைகளை சரியாக வழிநடத்தி தன்னுடைய உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற நபரை ஆசாரியனாய் பிரதிஷ்டை செய்வதற்கு அவர்கள் ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்ய வேண்டும். கூடி வர வைத்து அவர்களுக்கு முன்பதாக இந்த பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறும். ஏன் இந்த பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறுகிறது என்றால், இப்படி ஜனங்களுக்கு முன்பதாக இந்த ஆராதனை நடைபெறும் பொழுது ஜனங்கள் இவர் தேவனால் நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நபர் என்று ஒரு பயம் உண்டாகும். ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக கர்த்தர் ஜனங்கள் எல்லோரையும் ஒன்று கூர்க்க செய்து அவர்கள் மத்தியில் ஆசாரியனை பிரதிஷ்டை செய்கின்றார். உதாரணமாக பேதுருவை எப்படி சீஷர்கள் மத்தியில் சீஷனாய் தலைவனை ஏற்படுத்தினாரோ அதே போல இங்கும் நடைபெறுகின்றது. சீஷர்களுக்கு முன்பதாக பேதுருவை தலைவனாய் ஏற்படுத்தும் பொழுது சீஷர்கள் பேதுருவின் வாக்குக்கு செவி கொடுத்து நடப்பார்கள் என்பதற்காக செய்யப்படுகிறது போல இங்கேயும் அவை செய்யப்படுகின்றது. இந்த ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணுவதில் முதல் படி என்னவென்றால், வசனம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோமே ஆகில், இந்த ஆசாரியனை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக கூட்டி கொண்டு வந்து அவனை ஸ்நானம் பண்ணுவார்கள். அதாவது ஆசாரியனை குளிப்பாட்டுவார்கள். லேவியர்களை பிரதிஷ்டை பண்ணுவது போலவே இந்த ஆசாரியர்களையும் முதலாவது சரீர பிரகாரமான சுத்திகரிப்புக்குள்ளாக இவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்கலாம். இது தற்போதைய காலகட்டத்தில் எதை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது என்றால், இன்றைய காலத்தின் ஞானஸ்தானத்தை இது நமக்கு ஒப்பினையாக சொல்கின்றது. ஆவிக்குரிய ஆசாரியர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்றால், முதலாவது நான் குளிப்பாட்டப்பட்டு இருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஞானஸ்தானம் பெற்ற நபராய் நாம் காணப்பட வேண்டும். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை இரட்சித்தார் என்று வசனம் சொல்கின்றது. அதாவது மறுஜன்ம முழுக்காகிய ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக கிறிஸ்து நம்மை இரட்சிக்கின்றார். நான் ஒரு ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்றால் முதலாவது நான் ஞானஸ்தானம் எடுத்த நபராய் காணப்பட வேண்டும். 2வது, ஆரோனுக்கு ஆசாரிய வஸ்திரம் போடப்படுகின்றது. இந்த வஸ்திரத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக வருகின்ற நாட்கள் படிக்கலாம். அந்த ஆசாரிய வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டதற்கு பின்பதாக அவனுடைய தலையில் அபிஷேக தைலமானது ஊற்றப்படுகின்றது. அவனை அபிஷேகம் பண்ணத்தக்கதாக விசேஷமான பரிசுத்தமான அபிஷேக தைலம் ஆரோனுடைய தலையில், அதாவது ஆசாரியனாய் பிரதிஷ்டை பண்ணப்படக்கூடிய நபருடைய தலையில் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகின்றது. அது எப்படி ஊற்றப்படுகிறது என்று நாம் பார்த்தோமே ஆகில், சங்கீதம் 133வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, அது ஆரோனுடைய சிரசில் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்படி நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஏதோ கொஞ்சம் போல கையில் எடுத்து அப்படியே தலையில் வைக்கிறது அல்ல. ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தைலம் அவனுடைய தாடிகளில் வடிகிற வகையில் அளவு அதிகமாக என்ன செய்து அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகின்றது. இந்த தைலத்தை குறித்தும் வருகின்ற நாட்களில் நாம் தொடர்ச்சியாக நாம் படிப்போம். இந்த அபிஷேகம் தைலம் அவனுடைய தலையில் ஊற்றப்பட்டதற்கு பின்பதாக இந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய பிரதிஷ்டையில் அடுத்தபடியாக காளையை கொண்டு வர வேண்டும். காளையையும் ஆட்டு கிடாக்களையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் கை வைத்து தங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக அவைகள் அடிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 8வது அதிகாரம் 14 மற்றும் 22வது வசனங்களில் இவைகளை நாம் வாசிக்கலாம்.
அவன் முதலாவது ஸ்தானம் பண்ணப்படுகின்றான், அதாவது குளிப்பாட்டப்படுகின்றான். பிறகு அவனுக்கு ஆசாரிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகின்றது. பிறகு அபிஷேக தைலத்தினால் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகின்றான். பிறகுதான் அவன் தன்னுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியை அவன் செலுத்துகிறதை நாம் பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான ஒரு இடம் உள்ளது. என்னவென்றால், இந்த பாவ நிவாரணமாக அவனுக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் அந்த காளையின் இரத்தம் என்ன செய்யப்படுகின்றது என்று நாம் பார்த்தோமே ஆகில், லேவியராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான் என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது ஆசாரனுடைய பிரதிஷ்டையில் அவன் தனக்கான பாவத்திற்கான பாவ நிவாரண பலியை செய்ததற்கு பின்பதாக அவனுடைய அந்த பலியில் இருந்து இரத்தத்தை எடுத்து அவனுடைய வலது காதின் மடலிலும் அவனது வலது கையின் பெருவிரலிலும் அவனுடைய வலது காலின் பெருவிரலிலும் அந்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியின் இரத்தம், அந்த மிருகத்தின் இரத்தம் பூசப்படுகின்றது. இது எதை குறிக்கிறது என்று நாம் பார்த்தோமே ஆகில், சற்று நாம் சிந்தித்தோமே ஆகில், ரபி ஆபிரகாம் இபின் இஸ்ரா என்கின்ற 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த யூத வேதாகம உரையாளர் இதை நமக்கு விரிவாக விவரிக்கின்றார். பொதுவாக ஆட்டுக்கிடா என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யோவான் ஸ்தானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பலியாக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அந்த இரத்தம் என்பது இயேசுவால் நமக்கு கிடைக்கும் ஜீவனை அது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பஸ்காவின் காலகட்டத்தில் எகிப்தில் வைத்து பஸ்காவை அவர்கள் புசிக்கும் பொழுது அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் எப்படி ஜீவன் பாதுகாக்கப்பட்டதோ அதே போல இந்த இரத்தம் பூசப்படுதல் என்பது ஒரு பாதுகாப்பை, மரணத்திலிருந்து ஜீவன் நமக்கு கிடைக்கிறது என்பதை அது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வலது பக்கம் நாம் பார்த்தோமே ஆகிய எல்லாம் வலது பக்கமாக அது என்ன செய்யும் காணப்படுகின்றது. வலது பக்கம் என்பது வல்லமையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது, அதிகாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் வாசித்தோமே ஆகில் சங்கீதம் 17வது சங்கீதம் 7வது வசனம் மற்றும் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனங்கள், இந்த வசனங்களை நாம் வாசித்தோமே ஆகில் வலது பக்கம் என்பது தேவனுடைய ஒரு வல்லமையை, அது ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, பின்பு அதனைத் தொடர்ந்து என்ன நடைபெறுகின்றது என்று நாம் பார்த்தோமே ஆகில், அந்த வலது பக்கத்தில் வலது காதின் மடல்களில் முதலாவது அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்படுகின்றது. காதுகள் எதற்கு பயன்படும்? கேட்பதற்கு காதுகள் பயன்படும். அதாவது நாம் பார்க்கலாம், வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எகிப்திலிருந்து கானானை நோக்கிய அந்த பிரயாணத்தில் எத்தனை முறை மோசேயினிடமும் ஆரோனிடமும் பேசினார்? தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களிடம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று, எதை செய்ய வேண்டும் என்று அடிக்கடி அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பேசும் பொழுது தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை ஆசாரியன் கவனமாய் கேட்க வேண்டும் என்பதற்காக, அதை அடையாளப்படுத்துவதற்காக அவனுடைய காதுகளில் இரத்தம் பூசப்படுகின்றது. அதாவது ஆசாரியன் எப்பொழுதும் தன்னுடைய காதை தேவனுடைய வார்த்தைகள் கேட்கத்தக்கதாக திறந்து வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக நாம் பார்த்தோமே ஆகில், தேவன் மோசேயினிடம் பேசும் பொழுது தேவன் மோசேயினிடம் சொன்னார், உன் கோலை நீட் உயர்த்தி கண்மலையை நோக்கி பேசு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் மோசே என்ன செய்து விட்டார்? கண்மலையை அடித்து விட்டார் 2வது முறை. அது நிமித்தமாக வந்த விளைவு என்னது? மோசையினால் தேவனுடைய வாக்குத்தம் செய்யப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு உள்ளாக கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இன்று மோசே செய்தது போல நாமும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக போக முடியாத சூழ்நிலை எந்த ஒரு நேரத்திலும் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்து சொல்கின்றார், நான் பேசுகின்ற வார்த்தைகளை நீ கவனமாய் கேளுப்பா.
அதை கேட்கும்படியாக உன் காதுகளில் என்னுடைய இரத்தத்தை நான் என்ன செய்கின்றேன், பூசுகிறேன் என்று சொல்கின்றார். நம்முடைய காதுகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பூசப்பட வேண்டும். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 17 வசனத்தில் இருந்து 20 வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமே ஆகில், உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை, அவைகள் உன் இருதயத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும் என்று வசனம் சொல்கின்றது. அதாவது தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்டு நம்முடைய இருதயத்தில் வைக்கும்போது அது எனக்கு இன்பமாக இருக்குமா? ஒருவேளை அதை கேட்க தவறி போனமாகில் அந்த இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்போம். என்னுடைய காதுகளில் தேவனுடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கின்றதா? தேவனுடைய இரத்தம் என்னுடைய காதுகளில் பூசப்பட்டிருந்தால் நான் நன்மையான காரியங்களை மாத்திரம் கேட்கிறவனாய் காணப்படுவேன். நான் தவறான காரியங்கள் பேசும் பொழுது, தீய வார்த்தைகள் பேசும் பொழுது, விளையாட்டான காரியங்கள் பேசும் பொழுது அவைகளுக்கு என் காதை நான் கொடுக்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு மாத்திரமே என் காதை, என் செவியை திறந்தவனாய் நான் காணப்படுவேன். அதற்கு நம்முடைய காதுகளில் தேவனுடைய இரத்தம் பூசப்பட வேண்டும். இரண்டாவதாக, வலது கையினுடைய பெருவிரலில் இரத்தம் பூசப்படுகின்றது. இந்த வலது கை பெருவிரல் என்பது 2 காரியங்களை குறித்து நம்மிடம் பேசுகின்றது. முதலாவதாக அது வழிபாடை பற்றியும், அதாவது ஆராதனையை பற்றியும், இரண்டாவது சேவையை பற்றியும் அது பேசுகின்றது, அதாவது வேலையை குறித்தும் அது பேசுகின்றது. ஆசாரியர்கள் தங்கள் கையினால் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு வேலையும் அவர்கள் செய்யக்கூடிய ஆராதனை. அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையில் தேவனை ஆராதனை செய்கின்றோம் என்று அது பொருள்படுகின்றது. அப்படி என்னுடைய ஆராதனையை அந்த ஆசாரியன் உள்ளே போய் செய்யும் பொழுது நான் இப்பொழுது பரிசுத்தமான இடத்தில் இருக்கின்றேன், பரிசுத்தமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் தவறான காரியத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் சிந்திக்கக்கூடாது. என் இருதயத்திற்குள் பாவம் நுழைந்துவிடக்கூடாது என்று அவன் கைகளினால் தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது தன் கையில் பூசப்பட்டுள்ள இரத்தத்தை அவன் பார்க்கும் பொழுது, இரத்தம் பூசப்பட்ட அந்த விரலை பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த ஞாபகத்திற்கு வரும், நான் பரிசுத்தமான இடத்தில் இருக்கின்றேன், நான் பரிசுத்தமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் இப்பொழுது தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் தவறான காரியத்தை சிந்தித்து பார்க்கக்கூடாது என்பதை அது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும். மறந்து போய் கூட நான் செய்கிற வேலை சாதாரண வேலை என்காக நினைத்து அசால்ட்டாக என்ன செய்யக்கூடாது, இறந்து விடக்கூடாது. அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையை குறித்து நாம் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 15 17 வரைக்கும் நம்ம வாசித்தமையாகில் 15 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று வசனம் சொல்கின்றது. நான் ஒரு வேலையை செய்கிறேனே என்றால் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய வேலை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வேலையாக இருக்க வேண்டும். அதில் தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்துகின்றேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய வேலையில் என்னுடைய கையில் தேவனுடைய இரத்தம் பூசப்படும் பொழுது நான் நியாயமான வேலைகளை செய்வேன். அந்த வேலையை செய்யும் பொழுது நான் கவனமாய் என்ன செய்வேன், நான் காணப்படுவேன். மூன்றாவது, ஆசாரியனுடைய வலது காலின் பெருவிரலில் இரத்தம் பூசப்படுகின்றது. வலது கால் பெருவிரலை ஒரு நபர் இழந்து விட்டார் என்றால் அவர் நிரந்தரமான ஒரு வகையான முடத்திற்குள்ளாக கடந்து செல்வார். அதாவது வலது காலின் பெருவிரலை இழந்தவரால் நேர்கோட்டில் நடக்க முடியாது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நடக்கும் பொழுது நேர்கோட்டில் நடக்க முடியாமல் சற்று தடுமாறி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரோனுக்கு நிச்சயமான காலடிகள் தேவைப்பட்டன.
அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலடிகள் ஆரோனுக்கு தேவைப்பட்டது. அவனுடைய கால்களில் அந்த விரலில் இரத்தம் பூசப்பட்டிருக்கும் பொழுது நான் நடக்கிற இந்த பாதை கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறேன் என்பதை அவனுக்கு உணர்த்தக்கூடியதாய் காணப்பட்டது. இன்று நமக்கும் அதுபோல தேவனுடைய நிச்சயமான காலடிகள் தேவைப்படுகின்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கான மாதிரியை பின்வைத்து போனார் என்று நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 85:13 நீதி அவருக்கு முன்பாக சென்றது, அவருடைய அடிச்சுவடுகளில் வழிகளிலே நம்மை நிறுத்தும் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவன் நம்முடைய ஊழியத்தை செய்ய ஒரு நிச்சயமான காலடியை நமக்கு கொடுத்துள்ளார். தேவன் கொடுத்த பாதையில் மாத்திரமே நான் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வலது காலின் பெருவிரலில் தேவன் இரத்தத்தை பூசுகின்றார். ஒரு கேள்வியை இன்று நாம் கேட்போம். என்னுடைய காதுகளில் இரத்தம் பூசப்பட்டிருக்கின்றதா? என்னுடைய கைகளில் தேவனுடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கின்றதா? என்னுடைய கால்களில் தேவனுடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கின்றதா? அப்படி பூசப்பட்டிருக்குமாயின் நான் கேட்பது நன்மையை மாத்திரம் கேட்பேன், நான் செய்வது நன்மையை மாத்திரம் செய்வேன், நான் நடப்பது நன்மையான பாதையில் மாத்திரமே நான் நடப்பேன். தவறான காரியத்தை கேட்க மாட்டேன், பிறருக்கு தீங்கான காரியங்களை செய்ய மாட்டேன், தீமையான பாதையில் நடக்க மாட்டேன். ஒருவேளை தீமையானதை கேட்டு தீமையானதை செய்து தீமையானதில் நான் நடந்தேனே ஆகில் இன்னும் தேவனுடைய இரத்தம் என்னிடத்தில் பூசப்படவில்லை, நான் ஆசாரியனாக இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்று அது அர்த்தமாகும். இந்த ஆசாரியன் சுத்திகரிப்பில், இந்த ஆசாரியனுடைய சுத்திகரிப்பில் இந்த இரத்தம் பூசப்பட்டதுக்கு பின்பதாக இந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தான் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்கிடாவத்தின் மாம்சத்தையும் தான் கொண்டு வந்த அந்த புளிப்பில்லா அப்பங்களையும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக இருந்து சாப்பிட வேண்டும். யாத்திராகம் 29:32 வசனத்தில் நாம் இதை வாசிக்கலாம். இந்த காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நமக்கு கொடுக்கின்றது. தேவனுடைய ஊழியக்காரனாய் நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சரீரத்தை நாம் சாப்பிட்டவர்களாக, அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் சாப்பிட்டவர்களாக, அதை கற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது ஆசாரியனுடைய பிரதிஷ்டையில் மிக முக்கியமான ஒரு பங்காய் காணப்படுகின்றது. இப்படி ஆசாரியன் 7 நாள் அளவும் தன் பாவ நிவர்த்திக்கென்று அவன் பலியிட வேண்டும். 7 நாட்கள் இந்த பாவ நிவாரண காரியங்கள் முடிந்த பின்பு 8ஆவது நாளில் கடைசியாக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். லேவியர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் என்ன செய்யலாம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்த பின்பு 8ஆம் நாளில் பாவ நிவர்த்தி செய்து ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளதாக கடந்து செல்ல வேண்டும். அந்த சம்பவத்தை நாம் வாசித்து பார்ப்போமே ஆகில், ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே சென்று தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வந்தவுடன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததை நாம் பார்க்கலாம். லேவியராகும் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகக்குப்புற விழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் ஆரோனை ஆசாரியனாக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த பிரதிஷ்டைக்கான முறைமைகளை நான் சரியாக செய்தேன் ஆகில், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரத்தம் பூசப்பட்டிருக்குமாயின், தேவனுடைய நிச்சயமான காலடியில் நான் நடந்தேனே ஆகில், எப்படி அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டில் கூடியிருக்கும் பொழுது அவர்களை ஊழியத்திற்கு ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அக்கினி இறங்கி வந்ததோ, அதே போல கிறிஸ்து நமக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துள்ளார். தேவனுடைய வாக்குத்தத்தம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் நான் செய்யும் பொழுதுதான் முழுமையான ஒரு ஆசாரியனாய் நான் பிரதிஷ்டை பண்ணப்படுகின்றேன், நான் அபிஷேகம் பண்ணப்படுகின்றேன். அபிஷேகம் பண்ணப்படாமல்
ஆசாரிய ஊழியத்தை முறையாக தேவனுடைய ஆலயத்திலிருந்து செய்ய முடியாது. எனவே நாம் முறையான ஆசார்களாய் காணப்படுவோம். தேவன் தாமே நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.